ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த பிரியாணிக்கு மசாலா பொருளெல்லாம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து இந்த பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க இந்த டேஸ்டியான பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது 400 கிராம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நான் இன்றைக்கி மசாலா பொருளெல்லாம் இந்த உரலில் தான் போட்டு இடித்து எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட எல்லா பொருளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஜாதிபத்திரி, மராட்டி முக்கு 1, 5 பச்சை ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் 6 பச்சை ஏலக்காவாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கடல் பாசி இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பட்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஓரளவு நல்லா இடித்தாச்சு. இப்போ இதில் இஞ்சி துண்டு ஒரு பெரிய அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 6 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டாக இருந்துச்சுன்னா 6 எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 பல்லு பூண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப மையாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரப்பாக இருந்தாலே போதும். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்துச்சுனாலும் ரொம்ப பசையாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுத்ததாக காளானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் தான், பேபி பெல்லா மஷ்ரூம்ஸ்னு ஒரு மஷ்ரூம் இருந்தது இங்கே, அது நான் எடுத்திருக்கேன். மேலே ப்ரௌன் கலராக இருந்ததுனால நான் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் வெள்ளை கலர் காளான் பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா அப்படியே பயன்படுத்திக்கிடலாம். நம்ம இந்த மாதிரி மேலே உள்ள தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் அழுக்காக இருந்தது, அதனால் நான் லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டேன். அலசி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிருங்க. அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் போயிடும். இப்போ இதை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த காளானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் காளான் வேகும்போது எல்லாமே ரொம்ப உடஞ்சி போயிடும். இப்போ காளானில் நல்லா வெட்டி எடுத்தாச்சு. காளானை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா அது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடலாம். இது 200 கிராம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிடணும். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டோன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா பாதி கையளவுக்கு புதினா இலை, 1 கையளவுக்கு கொத்தமல்லி இலை. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு தக்காளி நல்லா வேகட்டும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதுக்கு தனியாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. காளான்லேருந்து நிறைய தண்ணி விடும். இப்போ காளான்லேருந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிடணும். இப்போது தண்ணிலாம் ஓரளவு நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பாதிக்கு பாதி அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் அதனால் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காம தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு
உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எலுமிச்சை சாறு சேர்க்கும்போது நல்லா அரிசிலாம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது வந்து கொதிச்சு வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு வேகட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்மளுக்கு அரிசியெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் இதை வந்து அப்படியே வச்சிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ எனக்கு வந்து சரியாக 20 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கரெக்டாக வந்து அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. தேங்காய் பாலும் நம்ம இதில் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அவ்வளோதாங்க, காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத, சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.